பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்து பாடுகள் அனுபவித்து சிலுவையில் மரித்தார்னு வார்த்தை சொல்லப்படுதுங்க. இந்த சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்கிறாருனாக்கா, மன்னிக்க சொல்கிறாருங்க. எல்லாரையுமே மன்னிக்க சொல்கிறாரு. நான் உங்களுக்கு கொடுத்தது உண்மையான அன்பு, நீங்கள் எனக்கு கொடுத்தது துரோகம், பரவாயில்ல, முழு மனசாக மன்னிக்க சொல்கிறாரு. ரொம்ப காயமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. காயம் ஆறுனதுக்கப்புறமா நான் மன்னிக்கிறேன், இல்லை காயம் இருக்கும்போதே மன்னிச்சிரு அப்படின்றாருங்க. அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளுது. என் அப்பா அம்மாலாம் என்னை ஏற்றுக்கொள்ளலையே, சொந்தக்காரங்க ஏற்றுக்கொள்ள, மற்றவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, நான் மட்டும் இவங்களை ஏற்றுக்கொள்ளணுமா? அவங்களுக்கெல்லாம் இயேசுவை தெரியாது, எனக்கு இயேசு யாருன்னு தெரியும், எப்பேற்பட்டவர்னு தெரியும், நான் ஏற்றுக்கொள்கிறேங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க சொல்கிறாரு. எந்த உணர்வுகள்? அன்பு, பாசம். இந்த பொய்யா இருக்குது இதுக்கா? ஏதோ ஒரு சூழ்நிலை செஞ்சுட்டாங்க, பரவாயில்ல. அவங்க திருப்பியும் வந்து 2-3 பேச வந்தாங்க, முகத்தை திருப்பிட்டு போகாமல் அவங்கக்கிட்ட பேச சொல்கிறேன். அந்த உணர்ச்சி, அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க சொல்கிறாங்க. கைவிடப்படுறது. அப்பா அம்மா எல்லாராலையும் நான் கைவிடப்பட்டேன், இப்போ இவங்கள மட்டும் என்னை பார்க்க சொன்னால் எப்படிங்க இயேசுவே? இல்லைம்மா, யோபு, யோசேப்பு, தாவீது ராஜா, தானியல், இவங்க எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த சூழ்நிலையை நான் தான் அனுமதித்தேன். அதுக்கு அவங்க உடன்பட்டு நடந்தாங்க. அதுக்கப்புறமா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தேவன் கூட எனக்கு அனுமதிச்சாருமா. கண்ணிமைக்கிற பொழுது என்னை கைவிட்டார். ஆனால் சாதாரண காரியத்துக்காக அவர் என்னை கைவிடலை. உலகத்துக்கே என்னை சாட்சியாக வைக்க, என்னுடைய சாட்சி பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் அவருடைய கிருபையால் என்னை தாங்கிக்கிட்டாரு. அதனால் கைவிடுதல் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை, அதை அனுமதிப்பார். அப்போ நம்ம அதுக்கு ஒபே பண்ணணும். தாகமாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குன்னு தண்ணியை பற்றியா சொன்னார் அவர்? இல்லை, தாகமாக இருக்குன்னா என்னோடய பாவம், என்னை பின்தொடர்ந்த அசிங்கம், அவமானம், சாபம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா என் வாழ்க்கையில், அது எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்பற்ற, அவர் வார்த்தையை பின்பற்றி வாழ, அவருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வர அந்த வார்த்தைக்குள்ளே, அந்த தாகத்தை தாங்க அவர் சொல்கிறாரு. எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு, எனக்கு சாபம் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இனி என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை, நோய் கிடையாது, எந்த ஒரு குறைகிற எதுவுமே கிடையாது. இயேசு எனக்காக, அவர் நான் செய்த என்னுடைய தவறுக்காக அவர் மரித்தார். அதனால் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. இதேசு தேவன்கிட்ட தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தது போல் இந்த வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், உயர்வு, நன்மைகள் எல்லாத்தையும் அவங்க இயேசுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கணுங்க. அதுதான் இயேசு எதிர்பார்க்குறாரு.